இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கைத்து கட்டலில் எப்படி நம்ம நாடாக பின்னுறது அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த டிப்ஸு, அதனால நான் இந்த வீடியோவை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாடா இது மாதிரி நான் 2 ரோல் வாங்கியிருக்கேன். ரவுண்டாக நான் அந்த ரோலை காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் 2 ரோல் எடுத்துங்க. அப்போ தான் நம்ம ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எப்படி அந்த முனையை தைச்சிக்கிட்டனோ அது மாதிரி தைச்சதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு 3 ரவுண்டாக அது மேலே நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றி எடுத்துக்கங்க. நல்லா லூஸ் இல்லாமல் இதே மாதிரி சுற்றி நல்லா டைட்டாக எடுத்துக்கிட்டு நெட்டு வாக்கில் அப்படியே நீல வாக்கில் அந்த டேப்பை கரெக்டாக நீங்கள் திருப்பி போகாமல் கரெக்டாக இருக்கா நேராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்படி 2 பேர் இதுக்கு இருந்தால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இது மாதிரி நேராக வச்சு நீங்கள் ஃபுல்லாத்தையும் நீங்கள் இதே மாதிரியே கொண்டுட்டு வரணும். கரெக்டாக கேப் இந்த அளவுக்கு நீங்கள் கேப் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப நெருக்கமாகவும் விடக்கூடாது, ரொம்ப கேப்பாக விட்டாலும் கட்டல் பார்க்குறதுக்கு அந்த ஃபினிஷிங்காக இருக்காது. சில பேர் ஒரே டேப்பை ஒரு ரவுண்டை வச்சு கட்டல் பின்னுறவங்க டக்குன்னு பின்னிட்டு போயிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, நாளடைவில் அது தொங்கி போயிடும். இது மாதிரி 2 நீங்கள் வாங்கி ரோல் வாங்கி இது மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் எந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த குத்துக்காலில் ஒரு சுற்றிட்டு இப்போ நான் கட்டலை அப்படியே நட்ட குத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கப்புறமா நீங்கள் இப்படி தான் கட்டலை நேராக எடுத்து நிற்க வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் கீழே விட்டுருக்கோம். கீழே விட்டு ஒரு டேப்பாக கீழே விட்டு நாடாவில் விட்டு நீங்கள் போகணும். இதே மாதிரியே கட்டலை சுற்றிலும் பின்னணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மேல் பக்கம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கீழே விட்டு மேலே விட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக விடணும். அந்த இது திருப்பிடக்கூடாது. நீங்கள் பின்னினதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணுங்க. இல்லைன்னா திருவிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இதை நீங்கள் விட்டுட்டு மாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் இதை கரெக்டாக பின்னுங்க. அதுக்கப்புறம் அப்படியே பின்பக்கம் போயிடுங்க. பின்பக்கம் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உள் பக்கம் விட்டுருக்கீங்க. ஒரு நாடாவை உள்ளே விட்டுருக்கீங்க. இப்போ பாருங்கள் அந்த சுருக்கத்தை இதே மாதிரி திருவிக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒன்றா எடுத்து விட்டுட்டு இப்போ முன்பக்கம் ஒரு சுற்றியாச்சு, பின்பக்கம் சுற்றியாச்சு. இப்போ அப்படியே முன்பக்கத்துக்கு போயிடணும். கட்டலை நான் நட்ட குத்தில் நிற்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறத விட பார்க்கும்போது தெரியுங்க, இது மாதிரி நீங்கள் போடுங்க, ஃபினிஷிங் அழகாக இருக்குங்க. மற்றவங்க இப்போ கட்டல் பின்ன வர்றவங்கள ஏடாகூடமாக போட்டு கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் ஈஸியாக இருக்கும். ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக கைத்து கட்டலில் இது மாதிரி நாடாவை நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே ஒன்று அந்த ரோலை அப்படியே உள்ளே விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரோலை மட்டும் நீங்கள் பிரிச்சிடாதீங்க. பிரிச்சுட்டா சிக்கு விழுந்துடும். அது எல்லாத்தையும் நம்ம போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பின்பக்கம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நாடாவில் நீங்கள் மேலே விட்டுருந்தீங்கன்னா அடுத்ததில் கீழே விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு பாருங்கள், நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும். இதே மாதிரி அந்த திருவினதெல்லாம் இருந்தால் கரெக்டாக நீங்கள் எடுத்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த கேப் ஓரளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம நல்லா அந்த கேப்பெல்லாம் தள்ளி விட்டு இழுத்து கட்டிக்கலாங்க. அப்படியே கட்டலவே சுற்றி நம்ம ஒரு பின்னலாக பின்னிட்டு வரோம். ஃபஸ்ட்டு மேலே விட்டுருக்கேன், அடுத்து கீழே விட்டுருக்கோம், அதுக்கு அடுத்து மேலே விட்டுருக்கோம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஸ்டார்டிங்கில் தப்பு வந்துச்சுன்னா அந்த ஓரமாக அந்த கட்டைக்கிட்ட நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள், அந்த இடத்துல ஒரு தப்பு வந்தால் எல்லாமே தப்பாக போயிடும். அப்புறம் பிரிச்சுட்டு பின்னுற மாதிரி இருக்கும். அதனால அதை நீங்கள் கரெக்டாக கவனமாக பின்னணுங்க. ஃபஸ்ட் டைம் பின்னும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பின்ன உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்ததை நம்ம இது மாதிரி நல்லா நூலை நல்லா கெட்டி நூலாக கோர்த்து இது மாதிரி நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா திக்காக வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணி இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ரவுண்டை நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரோலாகவே வச்சு பின்னுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே விட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி விட்டுருக்கேன் பாருங்கள், மேலே ஃபஸ்ட்டு நாடாவில் மேலே, அடுத்த நாடாவில் கீழே, அப்படியே ஒன்றோட ஒன்று மாறி விடணும். அதுக்கப்புறம் அப்படியே முன்பக்கம் போயிடுங்க. இது பார்த்திங்கன்னா உள் சைடு, அது மேல் சைடு. அப்படியே கட்டலை சுற்றி பின்னிக்கிட்டு வரணுங்க. அதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம பின்னிக்கிட்டு வரோம். பாருங்கள் எப்படி விட்டுருக்கணும், மாற்றி விட்டுருக்கோம். கண்டிப்பாக இது தெரியாது சில பேருக்கு. அதனால இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி கட்டல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரியே நம்ம மேலேருந்து கீழே லைனாக நம்ம சுற்றிக்கிட்டு வரோம். ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருக்கும்போது இது மாதிரி நேராக எடுத்து விட்டுட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க.
இப்போ பாருங்கள், நம்மளே பின்னிக்கலாம். இது கட்டல்காரங்க தான் நமக்கு போட்டு தரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளாம் இது ரோல் கடையில் கேட்டால் கைத்து கட்டலுக்குன்னு கேட்டால் கொடுப்பாங்க. நீங்கள் 2 ரோல் வாங்கினீங்கன்னா அதுலேயே எவ்வளோ கொஞ்சம் மிச்சமாயிடுது. இப்போ பாருங்கள், கீழே வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம கட்டலை நம்ம சாய்ச்சி விட்டுட்டு எப்பொழுதும் போடுற மாதிரி சாய்ச்சிட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 3/4 வாசி பின்னியாச்சு. இப்போ நேராக கட்டலை வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கே பண்ணோமோ அதிலிருந்து நீங்கள் இழுத்து இழுத்து டைட் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம அங்கே தான் கொடுத்தோம். கொஞ்சம் ஒவ்வொரு பக்கம், அந்த பக்கம் ஒருத்தர் வந்து இங்கே ஒருத்தர் இழுத்து கொடுத்தா அங்கே ஒருத்தர் டைட்டாக இழுத்து அந்த லூஸை எடுத்து கொடுக்கணுங்க. இதே மாதிரி இழுத்து இழுத்து கரெக்டாக ஒவ்வொரு இதையும் இதே மாதிரி எடுங்க. ஃபஸ்ட்டு நேரில் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த பக்கம், அதுக்கப்புறமா பின்னம் பார்த்திங்களா, அதை எல்லாமே வந்து ஜாயிண்டாக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ பாருங்கள், இது முடிஞ்சதுக்கப்புறமா சைடில் வந்துடணும். நீல வாக்கில் இருக்கிற இழுத்து கட்டியாச்சு. இப்போ அப்படியே சைடில் வந்து இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கேப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் இது மாதிரி இழுத்து இழுத்து கொடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் இழுத்து கொடுத்ததுக்கப்புறமா கடைசி நம்ம எந்த அளவுக்கு பின்னி இருக்குமோ அது வரைக்கும் இந்த டைட்டு கொடுத்துக்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. கைத்து கட்டல்லாம் இப்போல்லாம் யாரும் கயிறு பின்னுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்க பின்னாங்க, நம்மளால் அது பின்னுறதுக்கும் நமக்கு தெரியாது. இது மாதிரி நீங்கள் நாடா கச்சி வாங்கி கட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், கீழே வரைக்கும் அந்த இழுத்து லூஸ் எல்லாம் டைட் கொடுத்துக்கலாம். நல்லா டைட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இப்போ இன்னும் ஒரு 2-3 பின்னல் பின்னலாங்க. அப்போது நம்ம கீழேயே வச்சு பின்னும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் கட்டலை நேராக நிறுத்தி வச்சதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இப்படி ரோலை விட்டு கடைசி ஆகும்போது அந்த ரோல் உள்ளே போகும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ரோல் இருந்ததுன்னா நீங்கள் பிரிச்சுக்கிட்டு நூலாகவே விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ரோலை விட முடியல, அதனால் நூல் அப்படியே விட்டு அந்த நாடாவை விட்டு எடுத்துக்கிறோம். இதே மாதிரியே இன்னும் ஒரு 3 ரவுண்டு விடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், விட்டுட்டதுக்கப்புறமா இப்படி எடுத்துக்கலாங்க. ஏன்னா கீழே போகும்போது உங்களுக்கு அந்த ரோல் வந்து உள்ளே விட முடியாதல்லவா, அதனால். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கீழே பின்னி முடிச்சாச்சுங்க. இப்போ லாஸ்ட்டில் நம்ம அந்த குத்துக்கால் கிட்ட கொண்டு வந்து ஒரு சுற்றி இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றிட்டு இதே மாதிரி நல்லா டைட் கொடுத்து நீங்கள் சுற்றிக்கிங்க. அப்போ தான் நமக்கு லூஸு ஆகாது. நல்லா டைட் கொடுத்துட்டு இது மாதிரி கீழே கொடுத்து அதுக்கப்புறமா அடிப்பகுதியில் நம்ம ஒரு நல்ல நாட் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று சுற்றி இங்கே ஒரு நாட் போட்டு டைட் பண்ணினதுக்கப்புறமா கட்டலை எடுத்து நிறுத்தி நீங்கள் கீழ்ப்பக்கமாக நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டுக்கலாம். மேலே போட்டோம்னா பார்க்குறதுக்கு இதாக இருக்கும், கீழேனா உங்களுக்கு ஒன்றும் வெளியில் தெரியாது. அதனால் கீழ்ப்பக்கமாக நீங்கள் நாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம கீழ்ப்பக்கமாக கட்டலை எடுத்து நிறுத்திட்டு கீழ்ப்பக்கமாக போட்டுக்கிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 2-3 நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல அந்த நாடாவை இது மாதிரி விட்டு நீங்கள் நாட் போட்டுக்குங்க. ஒரு பின்னல் பின்னியும் போட்டுக்கலாம், இல்லை இதே மாதிரி நீங்கள் நாட் அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அதுக்குள்ளே நீங்கள் சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டல் எவ்வளோ நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா டைட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க பின்னுறதுக்கு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.